100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு 2 தாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஊறிடுச்சுங்க கடலைப்பருப்பு. தண்ணி இருத்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாங்க. உடச்சி வச்ச வெல்லங்க தேவையானது, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு தூள் உப்புங்க. இதை இப்போ ஆட்டிட்டு வந்துடலாம். மைதா 150 கிராமுங்க. இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இட்லி மாவு போடுற சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இவ்வளோ போட்டுக்கலாம். இட்லி மாவு பழசுங்க, வீட்டில் இருந்தது, அதே இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த பதம் வந்தால் போதும். கடலைப்பருப்பு ஆட்டிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு ஆட்டினா போதும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் மாவில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாங்க. மைதா மாவில் கடலைப்பருப்பு உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க.